பாட்ஷா படத்தில் ஒரு டயலாக் வரும், முடிச்சிடுறேன், இன்னும் 7 நாளைக்குள்ள உன் கதையை முடிச்சிடுறேன் அப்படின்னு. அதே மாதிரி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இப்போ உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பயமுறுத்தக்கூடிய வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காரு, போற முடிச்சிடலாம் அப்படின்னு. என்ன செய்ய போகிறாரு புட்டின்? லாஸ்ட்டு 48 ஹவர்ஸில் ரஷ்யா உக்ரைன் மீது எப்படியெல்லாம் அட்டாக் நடத்தியிருக்காங்க. நாங்கள் என்ன சிரியா நினச்சிங்களா? வெறும் 48 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த சிரியாவையும் கைப்பற்றக்கூடிய அளவிற்கு ஈரான் என்ன ஈனாவானா நினச்சிங்களா? அப்படிங்கிற அளவிற்கு ரொம்ப பெரிய அளவில் காட்டமான ஒரு வார்த்தையை ஈரானுடைய பிரசிடெண்ட் அவர்கள் பெசஸ்கியான் இப்போ அமெரிக்காவுக்கு சவால் விடுத்திருக்கார். வி ஆர் நாட் சிரியா, ஈரான்ரா அப்படிங்கிற அளவுக்கு கொந்த வச்சிருக்கார். ஸோ ஈரானுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அமெரிக்கா இந்த போரில் முழுமையாக தோற்றதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அதற்கு முழுமுதற் காரணம் உக்ரைன் போர் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி பெரிய அளவில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார், ஆனால் அவர் தோற்று போயிட்டார். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ரஷ்ய அதிபர் புட்டின் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயமும் ஈரான் போரில் இந்த பக்கம் இவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. ஒரு பெரிய டீல் ஒன்றுக்கு ஈரான் ஓகே சொல்ல போகிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை முழுவதுமாக கைப்பற்றி இருக்கிறார்களா ஈரான் சைடில் இருந்து? ஹவுதிகளுடைய ஆட்டம் சவுதி அரேபியாவுக்கு எதிராக எப்படியெல்லாம் காய் நகர்த்தியிருக்காங்க, சவுதி அரேபியாவை எப்படி ஆட்டம் காண வச்சுருக்காங்க குட்டி பழங்குடியின கூட்டம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஜேடி வான்ஸ் அமெரிக்காவினுடைய துணை அதிபர், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர் சைடில் இருந்து ஒரு இன்டர்வியூவில். ஈரான் விவகாரம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, பட் ஈரானியர்கள் அவங்க ஜெயிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. இதில் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அமெரிக்கா பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் எங்களால் அது முடியல. ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்ட் போனோம் அப்படின்னா 2 ஸ்டெப்பு பேக்வேர்டு அடிச்சு விட்டுறாங்க ஈரான் சைடில். அவங்க ரொம்ப கைதேர்ந்த பேச்சாளர்களாக இருக்காங்க. தங்களுக்கு வேண்டியது என்னவோ நாங்கள் இதைத்தான் எதிர்பார்த்து அவங்க சொல்லுவாங்கன்னு நினச்சி போனால் அவங்க வேற ஒன்று அந்த ஒப்பந்தத்தில் பேசுகிறாங்க. எங்களால் அந்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வரவே முடியல. எங்களுடைய பெரிய தப்பு என்ன தெரியுமா? நாங்கள் முதலாக ஈரானுடன் பேச்சுவார்த்தையிலேயே கடைசி வரை நின்றிருக்க வேண்டும். இஸ்ரேல் சொன்னாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் ஈரானை போருக்கு அழைச்சிருக்கக்கூடாது, அவங்க மீது போர் தொடுத்திருக்கக்கூடாது. அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு ஜேடி வான்ஸ் அவர்கள் இப்போது ஒத்துக்கிட்டார். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறதும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுலையும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு. ஸோ ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போ புதியதொரு ஆயுதத்தை லாஸ்ட் 48 ஹவர்ஸில் கையில் எடுத்திருக்கார். கடந்த 48 மணி நேரமாக ரஷ்யர்கள் உக்ரைனில் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக கீவ் நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. இதில் உக்ரைனுக்கு பெரிய அளவிலான நட்டம். அமெரிக்காவினுடைய பேட்ரியாட் ஏவுகணையை உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி கேட்குறார். ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஈரானுடனான பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு பெரிய வாரை நோக்கி அமெரிக்கா போக வேண்டியது இருக்கும். அதனால் உக்ரைன் அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு நாங்கள் கொடுப்பதாக சொல்லப்பட்ட பணமாக இருந்தாலும் சரி, வான் பாதுகாப்பு ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே உக்ரைனுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது உக்ரைனுக்கு பயங்கரமான அடி. உக்ரைன் இடையில ஈரான் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கு ட்ரை பண்ணாங்க. ஏன் ஈரானிய கப்பல் மீது கூட உக்ரைன் அட்டாக் பண்ணாங்க. அது நம்ம பிரசாத் சிக்னேச்சரில் பேசியிருந்தோம். இப்போது ஏண்டா ஈரானை பகைச்சோம் அப்படிங்கிற அளவிற்கு உக்ரைன் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, ரஷ்யா அடிக்கக்கூடிய அடியை அவங்களால தாங்க முடியல. பத்தாததுக்கு டொனால்டு ட்ரம்ப்புக்கு செக் வைக்கக்கூடிய அளவுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போ ஒரு சைன் ஒன்று போட்டிருக்கார். அதுக்கு பேர் தான் கிளாரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது. இந்த கிளாரிட்டி ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தில் அவர் போட்டிருக்கக்கூடிய சைன் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இருக்குல்ல, அதை ஒட்டுமொத்தமாக ரஷ்யர்களுக்காக மாற்றி அமைச்சிருக்காரு. இதில் டாலர் கிடையாது,
டாலருடைய பங்களிப்பு இல்லாமலேயே கிரிப்டோ கரன்சி விளையாட ஆரம்பிச்சிருக்கு. அது சொந்த நாட்டு பணத்திலேயே இப்போது நம்மளுடையது ரூபா ரைட்டா, அதே மாதிரி ரஷ்யாவுக்கு ஒரு நாணயம் இருக்குது. அந்த நாணயத்தின் அடிப்படையிலேயே கிரிப்டோ கரன்சி வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து போட்டிருக்கக்கூடிய சைன். ஏற்கனவே சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்த புதியதொரு நாணயம் அறிமுகப்படுத்துறது தொடர்பாக ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணாங்க. ஸோ ஒரு பெரிய கட்டமைப்பு உடைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி தான் எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம்புகிறார். அதனால தான் நிறையா வரிச்சலுகைலாம் அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தார். ஆனால் இப்போது ரஷ்யா முந்திக்கிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதனால் கிரிப்டோ அப்படிங்கிற அந்த பாதையில் அதுக்குன்னு ஒரு வே இருக்குல்ல, அதில் ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. ஈரானுடனான பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே உக்ரைன் ரஷ்யாவுக்கான போரை முடிச்சிடலாம் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் ஒரு கணக்கு போடுறார். ஆனால் நீ என்னடா கணக்கு போடுறது, நான் தாண்டா இந்த போரை ஆரம்பித்தேன், அதுவும் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனுங்கிற பேரில் தான் இதை ஆரம்பித்தேன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கார் ப்ரெஸ் மீட்டில் ரைட்டா. அதில் பத்திரிகையாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வார் இருக்குல்ல, அது முடிய போகுது, நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்த் வந்து ரகுவரனை முடிக்க போகிற டயலாக் இருக்குல்ல, முடிச்சிடுறேன்னு. ஸோ வித்தின் 7 days முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயலாக். பட் ரஷ்ய அதிபர் புட்டின் எத்தனை நாளைக்குள்ளே அந்த போரை முடிக்க போகிறார் நமக்கு தெரியல. பட் முடிவடையக்கூடிய தருவாயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். லாஸ்ட் 48 hours உக்ரைனில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 14 பேர், 28 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டு. தொடர்ச்சியாக அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கவலை அப்படிங்கிறது தீர்ந்திருக்கு. ரஷ்ய அதிபர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அவர் சொன்னார்னா செஞ்சுருவார். டொனால்டு ட்ரம்ப் மாதிரி கிடையாது, எப்போவாச்சும் தான் சில முக்கியமான விஷயங்களை பேசுவார். அந்த வகையில் ரஷ்ய அதிபர் புட்டின் போரை முடிச்சிட போகிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காருன்னா ஒட்டுமொத்த உக்ரைனும் காலி. என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, அது ஒரு சஸ்பென்ஸான விஷயம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஈரானுடனான போர் இறுதி கட்டத்தில் அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை முழுவதுமாக ஈரானுக்கு தாரை வார்ப்பது. இதை முன்கூட்டியே பிரசாத் சிக்னேச்சர் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தோம். சரி, இப்போது என்ன புதிதாக என்ன செய்தி அப்படின்னு கேட்டால், சவுதி அரேபியா அந்த நாட்டினுடைய கார்கோ ஷிப்பு ஒன்று ஹவுதிகள் இப்போ அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது இப்போ பேசுபொருளாக மாறியிருக்கு. ஹவுதிகள் அப்படிங்கிற அந்த குழு செங்கடலுடைய ராஜாக்கள் அப்படின்னு பிரசாத் சிக்னேச்சரில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அவங்கள பழங்குடியினர் அப்படின்னு முதல்ல அழைச்சது நம்ம தான் தமிழ் சேனல்களில். இன்னும் நிறையா பேர் வந்து ஏன் ஹவுதிகளை பழங்குடிகள்னு அழைக்கிறீங்க அப்படின்னா, ஏடன் துறைமுகத்தில் பழங்குடிகள் அவங்க தான். அப்படிப்பட்டவங்களை அந்த வார்த்தைகள் சொல்லி தான் அழைக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட நல்லதொரு பழங்குடியின மக்கள் தொடர்ச்சியாக நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் சவுதி அரேபியா அரண்டு போயிருக்கு. என்னடா இது தேவையில்லாமல் ஏண்டா பகச்சோம் அப்படிங்கிற அளவிற்கு போயிடுச்சு. ஏற்கனவே சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையில் பஞ்சாயத்து இருக்குது. இப்போது மறுபடியும் ஒரு பெரிய வாருக்கு 2 பேரும் தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான தூபம் போடக்கூடிய வகையில் இந்த கார்கோ ஷிப் அட்டாக் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவை பயங்கரமாக கோவப்படுத்தியிருக்கு. ஈரானுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சவுதி அரேபியா தான் அமெரிக்காவுக்கு தூது அனுப்புனாங்க. அமெரிக்கா வந்து சவுதி அரேபியா சொன்னதன் அடிப்படையில் தான் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. இப்போது சவுதி அரேபியா அடி வாங்கிட்டே இருக்குது ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹவுதிகள் குழுவால். இன்னமும் சவுதி அரேபியா தொடர்ச்சியாக சொல்லுவாங்களா, ஈரானுடன் பேச்சுவார்த்தையிலே இருக்கலாம், நீங்கள் தொடர்ச்சியாக போர் பண்ணக்கூடாது அப்படின்னு. புதியதொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குல்ல, பார்ப்போம் இந்த முடிச்சு எப்படி அவுக்குறாங்க அப்படின்னு. லெபனானை பற்றிய செய்திகள் எதுவுமே இல்லையா பிரசாத் அப்படின்னு கேட்டால், முக்கியமான செய்தி ஒன்று, இறப்பு. ஒரு துக்க செய்தி தான், ஆனால் அது நிச்சயமாக உலகத்திற்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம். ஹிட்லர் வந்து யூதர்களை கொலை செய்த போது உலகமே பயப்பட்டுச்சு. ஆனால் அதற்கு பிறகு இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க யூதர்கள் இறப்பதுங்கிறது நல்ல காரியம் அப்படின்னு. அப்படிப்பட்ட 2 நல்ல காரியங்கள் இன்றைக்கி நடந்திருக்கு. தெற்கு லெபனானில் ஒரு பெரிய அட்டாக் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதில் 2 இஸ்ரேலிய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல், ஒரு லெபனானிஸ்டும் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இது தொடர்ச்சியாக லெபனானை கைப்பற்றுவதற்கான இஸ்ரேலுடைய முயற்சிக்கு பெரிய அளவிலான முட்டுக்கட்டையாக பார்க்கப்படுது. இன்னொரு புறம் ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியான் தொடர்ச்சியாக கடந்த 24 மணி நேரத்தில் 3 முறை பேட்டி கொடுத்துருக்கார். இதுக்கு முன்னாடி இத்தனை முறை அவர் பேட்டி கொடுத்தது கிடையாது.
சில தமிழ் சேனல்கள் வந்து தொடர்ச்சியாக பரப்பக்கூடிய செய்திகள்ங்கிறது ஈரானில் பெஜஸ்கியானுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கம்மியாயிடுச்சு, ஐஆர்ஜிசி சார்ஜ் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பழைய செய்திகளை இன்னமும் பூஸ்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதனுடைய தொடர்ச்சி நீட்சி தான் வந்து இவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிகளா அப்படின்னு பார்க்க முடியுது. பட் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்சரை தான் பதிவு செஞ்சுருக்காரு. சிரியா மாதிரி ஈரானை வெறுமனை 48 மணி நேரத்தில் கைப்பற்றிடலான்னு நினைக்கிறீங்களா முட்டாள்களே, நாங்கள் ஈரான் ரைட்டா, ஸோ எங்களை வந்து நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. சிரியா மாதிரி ஈரானை நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் பதிவு செஞ்சுருக்காரு. ஐஆர்ஜிசியினுடைய தளபதிகளும் தொடர்ச்சியாக தரைப்படை ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே களமிறங்கியிருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது வீடியோ ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கல. ஆனால் அது அமெரிக்காவினுடைய தரைப்படையாக ஈரானுக்குள்ளே சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட தரைப்படை மூவ் அப்படிங்கிறது மெதுமெதுவாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ கூட சீனா வந்து புதிதாக ஒரு செயற்கைக்கோளை வந்து விண்ணிலை ஏவிருக்காங்க அப்படிங்கிற தகவல், அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய உதவியோடு. அது ஒட்டுமொத்த சீனாவையும் கண்காணிப்பதற்கு பயன்படும். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அந்த சேட்டலைட் மூலியமாக கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற லேட்டஸ்ட் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த சேட்டலைட் வந்து லான்ச் ஆகி ஜஸ்ட் 24 hours தான் ஆகுது. இந்த தரைப்படை பற்றிய செய்திகள் ஈரானுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையாக என்னன்னு எனக்கு தெரில. பட் சீனாவினுடைய சேட்டலைட்டு சீனா சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய செய்தி வந்து அது ரொம்ப பெரிய அளவில் கன்ஃபார்மாக நம்பலாம். அவங்க இந்த சேட்டலைட்டினுடைய உதவியோட இந்த தரைப்படை உள்ளே என்ட்ராயிருக்கா இல்லையாங்கிற அந்த செய்தியை கொடுத்தாங்கன்னா அது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அப்படி ஒரு செய்தி வந்தது அப்படின்னா அது ஊர்ஜினப்படுத்தலாம். ஏன்னா இன்னும் சீன ஊடகங்கள் அதை பற்றிய செய்திகள் எதையுமே பதிவு செய்யலை. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரஷ்யா கூட ஈரான் பற்றிய விஷயங்களை சில நேரம் முன்னுக்கு பின்முரணாக சொல்லுவாங்க ஆர்டி நியூஸ். பட் சைனா சைட்லேருந்து வெளியாகக்கூடிய எல்லா செய்திகளுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா சைனா சைட்லேருந்து ஈரானுக்கு நிஜமாகவே ஆயுதங்களை கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஈரானுக்குள் தரைப்படை நுழைக்கப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறது தொடர்பான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலோடு அடுத்தடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன். அப்புறம் நிறையா பேர் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே கீழே இருக்கக்கூடிய ஜிபே நம்பருக்கு வந்து உதவிக்கரம் நீட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக அது சேனலுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும். என்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக அதை நிச்சயமாக நான் பயன்படுத்த மாட்டேன். இந்த சேனலை அடுத்த கட்டத்துக்காக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணப்பாட்டோடு புதிதாக ஆட்கள் எடுப்பது, புதிதாக சிஸ்டம் வாங்குவது, இது தொடர்பான விஷயங்களுக்கு மட்டுமே அதை நான் பயன்படுத்துவேன். என்னுடைய வயிறை நிரப்புவதற்காக அது நிச்சயம் பயன்படாது. தொடர்ச்சியாக அது மக்கள் பணி செய்வதற்காக மட்டும்தான் அந்த கோடு. ஸோ ஜிபே நம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கு